ஹாய் வெல்கம் டு A1 இன்டீரியர். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா மேட்டுப்பாளையரோட ஜிஎன்மில்ல ஒரு எல்லாம் சூப்பர் ஹெவி மெட்டீரியல் தாங்க. ஒயிட்டு ப்ளஸ் பிஸ்தா க்ரீனில் காம்பினேஷனில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. வால்ட்ராப்பில் ஒரு லாக்கர் சீக்கிரட் லாக்கர் மூவ் பண்ணி கொடுத்துருக்குறோம். கீழே பார்ட்டிஷனும் பொருள் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். பாருங்கள் ஸ்லைடிங் டோர் வச்சு, ஆனால் எல்லாமே கவர் பண்ணது பூரா ஒயிட்டில் கம்ப்ளீட் ஒயிட் பண்ணி உள்ளே வந்து பிஸ்தா க்ரீனில் தட்டுக்கு போட்டு கொடுத்துருக்குறோம். இது வந்து அப்படியே ஃபிக்ஸ்டும், அதில் 1-2 வந்து இப்படி ரிமூவ் பண்ணி மேலே கொண்டு போகிற மாதிரி வச்சு கொடுக்க சொன்னார். அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது ரவுண்ட் டைப்பில் ஒரு மிரர் கேட்டிருந்தார், பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக இது நம்ம பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயும் ஒரு சின்னதாக இடம் ஒன்று கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் பண்ண முடியுமோ கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோங்க. இந்த லாக்கர்ஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி ரிமூவபிள் மேலே தூக்குற டைப்பில் பண்ணி கொடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா டோர்ஸ் வந்து மார்பிள் ஒயிட்டில் இந்த மாதிரி டிசைன்ஸில் அவங்க கேட்ட மாதிரி லோட்டஸ் இந்த டிசைன்ஸில் சிஎன்சி கட்டிங் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் நல்ல டிசைன்ஸில் சூப்பர் ஹெவியாக 15 இயர்ஸ் வாரண்டியோடு செய்யணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற எனக்கு நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் வெல்கம் டு A1 இன்டீரியர். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா மேட்டுப்பாளையரோட ஜிஎன்மில்ல ஒரு சூப்பரான செஞ்சுருக்கோம். 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாதிரி டிசைன்ஸில் செஞ்சுருக்கிறோம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நாங்கள் டிவி யூனிட் பார்க்கலாம். சூப்பரான ஒரு டிவி யூனிட் செஞ்சுருக்கோம். எல்லாம் சூப்பர் ஹெவி மெட்டீரியல் தாங்க. ஒயிட்டு ப்ளஸ் பிஸ்தா க்ரீனில் காம்பினேஷனில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து கீழேயும் கூலிங் கிளாஸ் வச்சு ஒரு பார்ட்டிஷன்ஸ் மாதிரி பாக்ஸ் மாதிரி டைப்பும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பாருங்கள் சூப்பரான கீழேயும் இவங்களுக்கு எல்லாமே பொருள் வைக்கிற மாதிரி ஒரு பார்ட்டிஷன், அப்புறம் பாருங்கள் இதுலேயும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே கூலிங் கிளாஸும் கொடுத்துருக்கோம். இங்கே ஒன்று அதே மாதிரி ஒரு டைப்பில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணி உங்களுக்கு உள்ள ஃபுல்லாக வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு ஃபுல் மிரர் கொடுத்து ஒரு டிசைன்ஸில் பார்ட்டிஷன் பண்ணிக்கிறோம். இதில் ஃபோட்டோஸு இந்த மாதிரி எல்லாம் பொருள் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு டிவி யூனிட் வந்துருக்குங்க. நீ வாங்க நாங்கள் பெட்ரூமில் பார்க்கலாம். இப்போ பெட்ரூமில் பார்க்கலாம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் பிஸ்தா க்ரீனில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா பெரிய லாஃப்டாக இருக்கிறனால ஃபுல் சைஸ் டோர் சைஸில் இருக்குது பாருங்கள். டோர்ஸ் எல்லாம் ஃபுல் சைஸில் கொடுத்துருக்குறோம். லாஃப்ட்டு அதுலேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபுல் காம்பினேஷனில் காஃபி ப்ளஸ் நமக்கு ஒயிட்டில் காம்பினேஷனில் சொல்லியிருந்தார். இதில் 3 கலர்ஸ் மிக்ஸ் ஆகிருக்குங்க. காஃபி கலர் அண்டு பிஸ்தா க்ரீன் அண்ட் ஒயிட் எல்லாமே சூப்பர் ஹெவி தாங்க. இது விண்டோ சிட்டிங் ஆல்ரெடி அவர் கடப்பாக்கள் போட்டிருந்தார். அது கீழே நாங்கள் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். பாருங்கள் கீழே மெட்டீரியல் மாதிரி இது ஒரு 2 ட்ரா டைப்பில் கேட்டார். ஃபுல் ட்ரா டைப்பில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதுவும் ஃபுல் மெட்டீரியல் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு பொருள் வைக்கிற மாதிரி ஒன்று ஐடியா பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பாருங்கள் இது ஒன்று சின்ன ஒரு வால்ட்ராப்பில் ஒரு லாக்கர் சீக்கிரட் லாக்கர் மூவ் பண்ணி கொடுத்துருக்குறோம். கீழே பார்ட்டிஷனும் பொருள் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வால்ட்ராப் கேட்டிருந்தார். ஸ்லைடிங் டோரில் கேட்டிருந்தார். சின்ன இடமா இருக்கிறதுனால இதில் சின்னதாகவே ஒன்று பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தார். பாருங்கள் ஸ்லைடிங் டோர் வச்சு, ஆனால் எல்லாமே கவர் பண்ணது பூரா ஒயிட்டில் கம்ப்ளீட் ஒயிட் பண்ணி உள்ளே வந்து பிஸ்தா க்ரீனில் தட்டுக்கு போட்டு கொடுத்துருக்குறோம். பார்ட்டிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் எப்படி கேட்டாரோ இது வந்து ஃபஸ்ட்டு 2 இது வந்து அப்படியே ஃபிக்ஸ்டும், அதில் 1-2 வந்து இப்படி ரிமூவ் பண்ணி மேலே கொண்டு போகிற மாதிரி வச்சு கொடுக்க சொன்னார். அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேங்கர் ஃபுல் ஹேங்கர் வச்சு கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு கோட்டு சாரீஸ் மேலே போடுற மாதிரி. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த சைடும் ஹேங்கர் கொடுத்துருக்கோம். பார்ட்டிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாக அவங்களால என்னென்ன பொருள் எவ்வளோ டம்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இதில் வால்ட்ராப்பில் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு டோருக்கு பேக் சைடில் ஒரு சீக்கிரட்டாக தெரியாத மாதிரியே ஒரு சும்மா செல்ஃப் மாதிரி கேட்டார். ஆனால் வால்ட்ராப் சைஸ்லேயே பாருங்கள் இதுவும் சின்னதாக ஃபுல் பொருள் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதிலே ஒரு ஹேங்கர் டைப் கொடுத்துருக்கோம். கீழேயும் பொருள் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன செல்ஃபும் மாதிரி வர மாதிரியும் ஒரு சின்ன மினி ஒரு பார்க்க போனால் ஒரு சின்ன வால்ட்ராப்பே சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் சூப்பர் ஹெவி தாங்க. பியூர் ஒயிட்லேயும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே மிக்சிங்காக இருக்கும். பிஸ்தா க்ரீனு, அப்புறம் ப்ளூ டர்க்கி ப்ளூ, ஒயிட்டு, காஃபி காம்பினேஷனில் எல்லாமே சூப்பர் ஹெவி மெட்டீரியலில் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. வாங்க அப்படியே பக்கத்தில் ஸ்டேர் கேஸ் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனில் உங்களுக்கு ஃபுல் பேனலிங் கொடுத்து இந்த கிளாஸும் நாமளும் தான் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்கொயர் டைப்பில் இது ரவுண்ட் டைப்பில் ஒரு மிரர் கேட்டிருந்தார், பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக இது நம்ம பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன்ஸ் பண்ணி அதுக்கும் உள்ள வந்து நம்ம பொருள் வைக்கிற மாதிரி அது ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி இருக்கிற மாதிரியும் பொருள் எல்லாம் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன லாஃப்ட் ஒன்று இருந்தது. அந்த லாஃப்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுக்க சொன்னார். இதுக்கு டோர் போட்டு லாஃப்ட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் ஸ்டேர் கேஸு கீழே பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் டோர்ஸ் வச்சு
உள்ளே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் டோர்ஸ் பார்த்திங்கன்னா உள்ள பார்ட்டிஷன் ஒன்று வந்து வைக்கிற மாதிரி யூபிஎஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஒரு பொருள் இல்லை ஒரு பெரிய பொருள் வேணாலும் உள்ளே வைக்கலாம், அந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது கீழே ஒரு சின்னதாக, அதுலேயும் ஒரு சின்னதாக இடம் ஒன்று கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் பண்ண முடியுமோ கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படி வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பெட்ரூமை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு சின்ன ஹாலில் வந்து புக் செல்ஃப் கேட்டிருந்தாரு. இந்த புக் செல்ஃபை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள். உள்ளே ஒரு பார்ட்டிஷன் பண்ணி நல்லா பெரியஸாகவே இருக்கிற மாதிரி 2 புக் செல்ஃபு 2 டோர் கொடுத்து ஒரு இதே மாதிரி கொடுத்துருக்கோம். உள்ள பிஸ்தா கிரீனும் மேலே ஒயிட் காம்பினேஷனில் இதுவும் போட்டு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பாருங்கள், இந்த ஹாலில் சைடில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் அதே மாதிரி பேனலிங் பண்ணி ரவுண்ட் டைப்பில் கிளாஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழேயும் பார்ட்டிஷன் பண்ணி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம், ஃபுல்லாக பொருள் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட்டு, இதுவும் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி பிஸ்தா கிரீனில் கம்ப்ளீட்டாக சூப்பர் ஹெவி மெட்டீரியல்லையே உள்ளே சின்ன லாஃப்ட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், பெட்ரூம் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 3rd பெட்ரூமு. இது பார்த்தீங்கன்னா ஒரு வால் ட்ராப், ஃபுல்லாக அந்த வால் பூரா கவர் ஆகிற மாதிரி ஒரு வால் ட்ராப் கேட்டிருந்தாரு, பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியும் பாருங்கள். இதில் இது பியூர் ஒயிட்டில் கேட்டிருந்தாரு. அதே மாதிரி இந்த லாக்கர்ஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி ரிமூவல் மேலே தூக்குற டைப்பில் பண்ணி கொடுத்துருக்குறோம். கீழே ஒன்று, இது பார்க்க போனால் சீக்ரெட் மாதிரி இருக்கும், தெரியாது, இது ஓப்பன் பண்ணால் தான் தெரியுங்க. அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். கீழேயும் ஃபுல்லாக இது பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதில் மிரரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வைக்கிற மாதிரி நல்லா பெருசாக தட்டு வச்சு ஃபுல் பொருள் எல்லாம் ஃபுல்லாக வைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பார்ட்டிஷனை ஆங்கர் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே அது மாதிரி லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் பியூர் ஒயிட்டு காம்பினேஷன்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இந்த சீக்ரெட் இந்த கதவுக்கு பின்னாடி அங்கே கீழே இருக்கிற மாதிரியே இதுவும் ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் ஹேங்கர் வச்சு அவங்களுக்கு கதவுக்கு பின்னாடி தெரியாது, பொருளும் வச்சுக்கலாம். கோட் டைப் வாங்குறது ஹேங்கருக்கும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்ட்டிஷனும் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க இந்த அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். க்ரீன், காஃபி, ஒயிட், டர்க்கி ப்ளூ எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த பில்டிங்கை செஞ்சுருக்கோம். எல்லாமே சூப்பர் ஹெவி மெட்டீரியல் பண்ணி கொடுத்துருக்குறோம். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் பூரா பிஸ்தா க்ரீன் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இது வால் ட்ராப்பு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வால் ட்ராப்பு விண்டோ சிட்டிங்கோடு கொடுத்துருக்கோம். பாருங்கள், இதில் ஃபுல்லாக பார்ட்டிஷன் மட்டும் கேட்டிருந்தாரு, அதனால் ஃபுல்லாக பார்ட்டிஷன் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது ரிமூவபிள் கேட்டிருக்கிறார், அதனால் ரிமூவபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது அவர் எடுத்துகிட்டு பெருசாக ஏதாவது வைக்கிறனாலும் சாரீஸ் எதாவது மாட்டிருந்தா அதை கழட்டிக்கலாம், மறுபடியும் வேணால் அப்படி வச்சுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். கீழே பார்த்தீங்களா விண்டோ சீட்டிங் கீழே பார்ட்டிஷன் பண்ணி பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்கோம். அங்கே கீழே ட்ரா வச்சு கொடுத்தோம். இங்கே ட்ரா வேண்டாம், அவங்க சும்மா பொருள் வைக்கிற மாதிரி வேணும்னால ப்ளைனாகவே அப்படியே கொடுத்துருக்கோம். கீழே எல்லா பொருளும் பெருசு பொருள் எல்லாமே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு வால் ட்ராப். இந்த வால் ட்ராப் பார்த்திங்கன்னா இதுலேயும் லாக்கர்ஸ் இல்லாத வால் ட்ராப்ஸ் தான். ஃபுல்லாக பார்ட்டிஷன், ஃபுல்லாக ட்ரெஸ் வைக்கிற மாதிரி யூனிட் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பேக் ஷீட்டும் கொடுத்துருக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேக் ஷீட் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவில் கொஞ்சம் கரையான் பிரச்சனை இருக்கனால சொல்லியிருந்தோம், அதனால் பேக் ஷீட் நம்ம ஷீட் கொடுத்துருக்கோம். கரையான் பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது. 15 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்கனால அந்த நம்ம பேக் ஷீட்டும் நம்மளோட கொடுத்துருக்குறோங்க. இப்போ நம்ம கிச்சனை பார்க்கலாம். இது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷீட்டு போட்டு காஃபியில் சூப்பர் ஹெவி ஷீட்டே கொடுத்துருக்குறோம். அதுக்கு நம்ம பேனல் ஷீட் யூஸ் பண்ணாமல் நம்ம யூபிவிசி ஷீட்டே யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் கலர் டர்க்கி ப்ளூவில் செஞ்சுருக்குறோம். அங்கே வந்து க்ரீன், ஒயிட், காஃபியில் கொடுத்துருந்தோம் காம்பினேஷனில். இங்கே வந்து கம்ப்ளீட் வந்து டர்க்கிஸ் ப்ளூவில் செஞ்சுருக்குறோம். இதுக்கு வந்து பூஜா டோர் செஞ்சு கொடுத்துருக்கோம் சூப்பராக. இந்த பூஜா நோட்டு பார்த்திங்கன்னா டோர்ஸ் வந்து மார்பிள் ஒயிட்டில் இந்த மாதிரி டிசைன்ஸில் அவங்க கேட்ட மாதிரி லோட்டஸ் இந்த டிசைன்ஸில் சிஎன்சி கட்டிங் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். உள்ளே சின்ன தட்டு வச்சு ஏதாச்சும் விளக்கு வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் ப்ளஸ் 2 ட்ரா, அவங்க ட்ரா கேட்டனால உள்ள பொருள் வைக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். இங்கே ஒன்று பாக்ஸ் டைப்பில் கீழே ஒரு டோர் வச்சு அது ஒரு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது பூஜா யூனிட்டுங்க. இது பூஜா யூனிட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட்ரி யூனிட் மாதிரி பொருள் வைக்கிற மாதிரி கிளாஸ் டைப்பில் கேட்டிருந்தாரு, அதனால் ஃபுல் பார்ட்டிஷன் பண்ணி பொருள் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே சூப்பர் ஹெவி மெட்டீரியல் தாங்க. பார்த்திங்கன்னா இதுலேயும் கீழே பாருங்கள், ஃபுல்லாகவே கிச்சன் சின்னதாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபுல்லாக இது என்ன போல் தம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த சின்ன இடத்துலையே கம்ப்ளீட்டாக பார்ட்டிஷன் பண்ணி சூப்பராக பேண்ட்ரி யூனிட் மாதிரியும் இருந்த இடத்துலையே
ஸ்மால் இடத்துலலாம் நல்லா கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மேலே டைல் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். டைல் பாக்ஸ்னால் ஒரு பெரிய சைஸில் அவங்களுக்கு செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். கீழே சின்ன பொருளை விட டம்ப் பண்ணிக்கலாம். மேலே அதே மாதிரி பண்ணி இந்த சைடும் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஃபுல்லாக வைக்கிற மாதிரி பண்ணிடுவோம். கீழே பாட்டம் க்ளோசிங் பண்ணி கொடுத்துருவோங்க. பாட்டம் க்ளோசிங் பாருங்கள், உள்ளே பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்க இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லா கிச்சனுக்கு எல்லாமே ட்ராலி பிளைன் கட்லரி கேட்காம அவங்களுக்கு வேண்டாம், இதே நம்ம யூபிவிசி சைஸ்லேயே பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதனால் இதிலே டேண்டப் பாக்ஸ் மாதிரி நல்லா பெருசாக பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லா நல்லா பிக் சைஸாக வேணும்னாங்க பொருள் வைக்கிறதுக்கு. அதனால் 2 ட்ரா நல்லா பெருசாகவே டேண்டப் பாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், இங்கே ஒரு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏன்னா கேஸ் வெளியிலேருந்து வரனால இங்கே கேஸ் வைக்கிறதுக்கு இல்லை, அதனால் உள்ளே பார்ட்டிஷன் பண்ணி ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள், வாஷ் பேஷனுக்கு கீழே பொருள் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஓப்பன் டைப்பில் ஒன்று கேட்டிருந்தாங்க, ஒரு பாக்ஸ் டைப்பில் ஆனியன் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன யூனிட் மாதிரி கொடுத்து பாக்ஸ் டைப்பில் அவங்களுக்கு பொருள் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாமே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே இப்போ பார்த்தீங்க 4 பெட்ரூமு, அப்புறம் ஸ்டோர் ரூமு, அப்புறம் டைனிங் ஹாலு, டிவி யூனிட்டு, அப்புறம் கிச்சன் யூனிட்டு எல்லாமே பார்த்தீங்க. எல்லாமே எங்களுடைய மெட்டீரியல் ஹெவி யூபிவிசியில் மல்டி கலரில் போட்டு ஒரு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு செய்யணும், நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா பூரா செஞ்சுட்ருக்குறோங்க. உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் நல்ல டிசைன்ஸில் சூப்பர் ஹெவியாக 15 இயர்ஸ் வாரண்டியோடு செய்யணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற எனக்கு நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் லைன் மேனேஜர்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.